சீனாவின் எல்லையை ஒட்டி அமைந்துள்ள இந்த சாலையில் அவசர காலங்களில் போர் விமானங்களை திறக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அசாம் மாநிலம் திப்ருகரில் போர் விமான இறங்குதளமானது தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு மாநிலத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் போர் விமானங்கள் இயங்கும் வசதி கொண்ட நெடுஞ்சாலையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்தியாவின் முதல் அவசரகால விமான இறங்குதளம் அசாமின் திப்ருகர் மாவட்டத்தில் மோரன் புறவழிச்சாலையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. போர் விமான இறங்குதளமானது திறக்கப்பட்டுள்ளது. அவசரகால விமான இறங்குதளத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி போர் விமானத்தில் வந்து சாலையில் இறங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் கிருபா வழங்கிட கேட்கலாம். கிருபா, வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்கள். வணக்கம் சுமிதா. வடகிழக்கு மாநிலத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் போர் விமானங்கள் இயங்கும் வசதி கொண்ட நெடுஞ்சாலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. சீனாவின் எல்லையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய இந்த சாலையில் அவசர காலங்களில் போர் விமானங்களை தரையிறக்க முடியும். இந்த ஒரு சாலையை பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்திருக்கிறார். தொடர்ந்து அந்த போர் விமானத்திலேயே பயணித்த பிரதமர் மோடி சாலையில் தரையிறங்கி நடந்து சென்றார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் இந்த பிரதமருக்கு கை காட்டினர். இந்தியாவின் முதல் அவசர கால விமான இயங்குதளம் திறக்கப்பட்டிருக்கிறது. திப்ருகர் மாவட்டத்தில் மோரான் புறவழிச்சாலையில் இது அமையப்பெற்றுள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் 2 இந்த வசதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த இறங்குதளம் 4.2 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கிறது. தேசிய அவசர காலங்களில் இது பயன்படுத்தப்படும் என்றும் மத்திய அரசு கூறியிருக்கிறது. மனிதாபிமான பணிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இயற்கை பேரிடர்கள் போன்ற காலங்களில் அவசர தேவைகளுக்கு இதை பயன்படுத்தவும் முடியும். அது மட்டுமின்றி ராணுவ விமானங்கள், போக்குவரத்து விமானங்கள், ஹெலிகாப்டர்களும் இதை பயன்படுத்தலாம். இது மாற்று ஓடுபாதையாக செயல்படும் எனவும் கூறப்படுகிறது. சீனாவின் எல்லையில் இருந்து 300 கிலோமீட்டர் தூரமும், மியான்மரிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த விமான ஓடுபாதையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த விமான தளமானது பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் நாட்டின் பாதுகாப்பு திறன் வலுவடையும் எனவும் இப்பகுதிக்கு இது கூடுதல் பாதுகாப்பு திறனை வழங்கும் எனவும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுனிதா.